ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மான்வாவோட எபிசோடு 18 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த போவை இன்னமும் அவள் தள்ளலை. அதை பார்த்து அவள் யோசிச்சுன்னு இருக்கா. அங்கே நைட்டுக்கும் ஒரு விஷயம் புரியுது, ஏதோ ஒன்று தப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம், என்ன தப்பாக இருக்கு? அதுவா, ஆக்சல் எப்பயுமே, அதாவது இந்த மாதிரி விஷயத்த கிஃப்டாலாம் கொடுத்ததே இல்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள அங்க சைல நானா சொல்றேன், பிரெயின் நம்ம இப்போ ஓடணும். இது ஓடணுமா? டேஞ்சர் நம்மள நோக்கி வந்துன்னு இருக்கு. என்ன நானா நீ சொல்ற? எனக்கு புரியல. அதே மாதிரி அவளோட கண்ணுக்கு என்னதான் ஆச்சு? இப்படி இவங்க சொல்லும் போது ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. பின்னாடியே ஒரு பயங்கரமான மாஸ்டரும் நிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே திச்சுன்னு ஓடி போறாங்க. முக்கியமா அந்த ஃபியான்சேக்காரன், நான் இங்க சாக கூடாது, நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும். நான் நேத்து தான் ஒரு மீட நான் பிடிச்சேன், அந்த லில்லி, அவளை பத்தி நான் யோசிச்சாலே ஒரு மாதிரியாவது எனக்கு. அதனால நான் தப்பிக்கணும், இந்த மாதிரி இடத்துல சாகக்கூடாது, நான் இன்னமும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். டேய் நைட்டு, இந்த மாதிரி நீ தாண்டா சொன்ன இந்த கேட் சேஃப்னு. இங்க பார்த்தா இவங்க திரும்பவும் வந்துட்டாங்க. அங்க இன்னமும் நிறைய விஷயத்த அவரு சொல்றதுக்குள்ளேயே அவரோட மண்டை அங்க துண்டாவுது. பார்த்து அங்க இருக்கிற ஒரு நைட்டும் அவ்வளவு ஆச்சரியமா வரான். அங்க திடீர்னு ஒரு வாட்டர் அட்டாக்கும் வருது. அதை பண்ணது நம்ம ஆலிஸ் தான். ஆலிஸும் அப்படியே கத்துறா, ஏய் லூனா, இப்போ உனக்கான வாய்ப்பு. அவளோட ஐஸ் அட்டாக்க வச்சு எல்லாரையுமே அவ கொல்றா. எல்லாருமே என்ன பார்த்துன்னு இருக்கீங்க? இன்னமும் இந்த விஷயம் ஓவர் ஆகல. பிரின்சஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அங்க பிரின்சஸ் ஐரனுக்கு அவளைக்கும் எதுவும் ஆகல. என்ன, லூனாவோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. என்னை பத்தி கவலைப்பட வேணாம், நான் கூடிய சீக்கிரத்துல ரெக்கவர் ஆயிடுவேன். ஆனா நீ இப்போ ஓடணும். நான் இன்னமும் பேட்டில் முடியல, கண்டிப்பா அட்டாக் பண்றதுக்கு வருவாங்க. சோ இதனால அங்க ஒரு நைட்டும் அங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிக்கிறாங்க. இந்த சைடு அலிசா சொல்றா, இப்போ எனக்கு வேற வழி இல்ல, நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் இவங்களை என்னதான் கொன்னாலும் திரும்ப அவங்க வந்துன்னு இருக்காங்க. இந்த சைடு அந்த மாஸ்டர் அப்பியர் ஆயிருக்கும்ல, அங்க அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆலியாவும் சொல்றான், நீங்க தான் எப்படியாச்சும் என்ன காப்பாத்தணும், தயவு செஞ்சு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க நைட், நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கும் மேல இவ எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கா. இப்போ நான் வேற யங் மாஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா நான் இவங்க ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். மாஸ்டர் அதோட ஃபேங்ஸை வச்சு தாக்குது. இன்னும் சோட வச்சு எப்படியோ அதை தடுக்கிறான். நான் எப்படியோ தத்துட்டேன். இருந்தாலும் எவ்வளவு நேரத்துக்கு என்னால தாக்க பிடிக்க முடியும் அந்த விஷயம் எனக்கு தெரியல. இதே மாதிரி தாக்கினே திடீர்னு கடிக்க வந்தா, இதை பார்த்து அவன் பயந்து போயிடறான். அவ்வளவுதான், நான் என்ன பண்றது? என்னோட கதை அது இப்படிதான் இங்க முடிய போதா? என்னை மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர். ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க பயங்கரமா அதை தாக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஆலியெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, அது வேற யாரும் இல்ல, நானா தான். சைடு அந்த மாஸ்டருங்களை எவ்வளவோ அவங்க தாக்குறாங்க. ஆனா அதுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் ஆலிஸ் பாப்பா ஏதோ ஒரு மாஸ்க் கீழே விழும். அந்த மாஸ்க்குள்ள இருக்கிறது ஒரு அண்டேட் தான், அது செத்து போன ஒரு ஆளு. இது டார்க் ஆட்ரிபியூட் ஆச்சு. அப்பனா இதை அழிக்கிறதுக்கு ஒரு லைட்டோட எலமெண்ட் இருந்தாலே போதும், அதனால இதுங்களை அழிக்க முடியும். நான் இந்த இடத்துல யாருக்கிட்ட அந்த எலமெண்ட் இருக்கும்? அப்புறம் தான் அவளுக்கு விஷயமே ஞாபகம், நம்ம ஐரின் கிட்ட லைட் எலமெண்ட் தான் இருக்கும். இதனால ஐரின் கிட்ட அவ கத்துறா, ஐரின், உன்னால என்னோட ஸ்வாட அப்படியே லைட் எலமெண்டால என்ஷன் பண்ண முடியுமா? ஆனா இப்ப என்னால பண்ண முடியாது. காட்ஸுக்கு நான் ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் பண்ணா ஏதாச்சும் பிரச்சனை வரும். இல்ல நீங்க பண்ணலாம் ஹைனஸ், எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். வெறுமா எங்க எல்லாரையுமே நம்புங்க. இதனால ஐரின் அங்க பிளெஸிங்க கொடுக்குறா. அந்த ஸ்வாடம் அப்படி ஜொலிக்குது. பல செகண்ட்லயே அவளோட மானாவியும் அவளோட மேஜிக்கையும் அங்க ஒண்ணு சேர்க்கிறா. அதனால பின்னாடி ஒரு விஷயமும் அங்க ஏற்படுது. இதை பாக்குற மத்தவங்களுக்கு எதுவும் புரியல. நம்ம ஆலிஸ் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம், அங்க ஸ்பிரிட் மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. சைடு நம்ம ஹீரோ வரும்போது ஏகப்பட்ட டெட் பாடிஸ் தான் அங்க கிடக்குது. எல்லாத்தையுமே பார்க்கும் போதே அவனுக்கு புரியுது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஆக்சல் தான். அந்த போரஸும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான். இப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுல்ல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பிளாக் மேஜிக் இருக்கும், ஒரு நெக்ரோமான்சரோட வேலையும் இருக்கலாம். ஆனா இதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, என்னால இப்படியெல்லாம் போக முடியாது, நான் என்னோட ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் மாத்தணும். இதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் உருவாயிருக்கும்ல, அந்த ஸ்பிரிட்டை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னதான் இந்த ஸ்பிரிட் வந்திருந்தாலும் இந்த எலமெண்ட்டை அவளுக்கும் அவளால மெயின்டைன் பண்ண முடியல. இதே மாதிரி போச்சுன்னா ஆலிஸ் அந்த எலமெண்ட் கூடவே அப்படியே இறந்து போயிடுவா. ஸ்பிரிட் அவங்க கேக்குது, எதுக்காக நீ இந்த மெத்தடை சூஸ் பண்ண? எனக்கு வேற வழி தெரியல, இந்த மாதிரி நான் தான் மத்தவங்கள காப்பாத்தணும், ஏன்னா என்னை விட்டா இங்க காப்பாத்துறதுக்கு வேற யாருமே இல்ல. என்ன ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. அவனோட தலைவிதி அது இப்படிதான் எழுதிருக்கு போல. மத்தவங்களும் தாக்க வர ஜஸ்ட் கையை தான் ஆற்றா, அதுக்கே அதுங்க மறைஞ்சு போகுது. இத பாக்குற லூனா நம்ம ஐரன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பவரை கொடுக்குது. பின்னாடியே வாய்ஸும் கேக்குது, ஆலிஸ் நீங்க நிறுத்தணும், இதே மாதிரி போச்சுன்னா நீங்க இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல என்னால அப்படி பண்ண முடியாது, நான் தான் எல்லாரையுமே காப்பாத்தணும். இப்படி இவ சொல்லும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அங்க கையை பிடிக்கிறாங்க. இதனால
என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளை சுத்தி அங்க ஒரே கருப்பு கலர்ல ஒரு ஃபாக் பரவ ஆரம்பிக்குது. அங்க யாருக்குமே எதுவும் புரியல. ஆமா இது யாருன்னு, ஏன்னா இவன் ஒரு ஹியூமனா இல்ல வேற ஏதாச்சும் கூட தெரியல அவங்களுக்கு. ஃபாகும் அப்படியே பரவ பரவ அந்த ஸ்பிரிட்டோட அந்த கனெக்ஷன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகுது. ஸ்பிரிட்டும் அவங்க சொல்லுது, உன்னோட லைஃப் வந்து இங்க எண்ட் ஆக போறதுல நல்ல விஷயம் தான் இது, நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அப்படியே அந்த ஸ்பிரிட்டும் போயிது. நம்ம ஆலிஸால மூவே பண்ண முடியல. உடம்புல இப்போ வந்து எந்த விதமான தெம்பும் இல்ல மூவ் பண்ற அளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதுங்க திரும்பவும் நம்மள தாக்குவது. ஒரு சில செகண்ட்ஸ்லயே எல்லாத்தையுமே கொல்றான். அப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயமா புரியுது, இதுங்க எல்லாமே ஒரே டைரக்ஷன் நோக்கி தான் போகுது. கண்டிப்பா இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அட்ராக்ட் ஆகுதுங்க. கேலன், உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுதா? உன பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கால, அவளோட கழுத்துல ஏதோ ஒரு நெக்லஸ் இருக்கு, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. கேலன், உன்னோட உதவி வந்து எனக்கு தேவைப்படுது. இப்படி இவன் கேட்ட அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் உருவாகுது. அந்த இடமே அப்படியே சேஞ்ச் ஆகுதா? அங்க யாருக்குமே எதுவும் புரியல. ஆமா என்ன ஆச்சு, இடம் வந்து ஏன் அப்படியே மாறுது? அதாவது நம்ம வேற ஒரு இடத்துல நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடமே டைமென்ஷன் மாதிரி மாறின அடுத்த செகண்டே பேக் ஃபாக் எனர்ஜியும் அப்படியே பரவுதா. அங்க இருக்கிற ஒரு அண்டன் மாஸ்டரும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம கரைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவன் டைரக்டா ஐரனோட கழுத்து கிட்ட வரான். அதை பார்த்து எல்லாருமே பயந்து போறாங்க. நீ வந்து என்ன பண்றதுக்கு ட்ரை பண்ற? அது எதையுமே கண்டுக்காம கிறிஸ்டலை உடைச்சிடறான். அங்க ஒரு நைட்டு தாக்க வந்தா அவன் அப்படியே மறைஞ்சு போயிடறான். அப்புறம் தான் அவனுக்கு புரியுது இது ஒரு ஃபாக்னு. ஆனா என்னன்னு தெரியல, ஐரன் பின்னாடி வரும்போது அவளுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆயிருக்கு. ஏதோ அவனை தெரியற மாதிரி. டைரக்டா லூனா பக்கத்துல போய் ஏதோ ஒரு ஸ்பெல்ல போடுறான். அங்க ஐரினோ பயந்து போய் அப்படியே தாக்கிறா. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது இது ஒரு ஷேடோ தானே. ஹீரோவோட குரல் ஒண்டி கேக்குது, எல்லாருமே நீங்க வந்து பயப்பட தேவையில்ல, நான் ஒன்னும் உங்களை கொல்றதுக்காக இங்க வரல. இப்போதைக்கு அந்த டிமானிக் பீஸ்டும் அந்த அண்டட் மாஸ்டரும் உங்களை தேடி வராது. அந்த ஜெம்மை வந்து நான் உடைச்சிட்டேன். என்னது ஜெம்மா? ஆமா, இங்க வந்து ஜெம்மை காணோம், கொடுத்தது என்னோட பிரதர் தான். அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவன் தானா? நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, மீன் கேட்டுக்கு போக பாருங்க. அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா இப்பவும் அவங்க எல்லாருக்குமே புரியாத விஷயம் என்னன்னா, அந்த மிஸ்டீரியஸான மேன் அது வந்து யாரு தான். உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல, ஆனா அவ அதை பத்தி தான் யோசிக்கிறான். நான் வந்து ஓகே தான். இப்போ முக்கியமா லூனாவும் நம்ம ஆலிஸையும் பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஓகேவானு. ஐரன், நான் வந்து ஓகே தான், இப்போதைக்கு நம்ம வேற எங்கேயாச்சும் போகணும். ஏன்னா அவன் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா லூனாவோட நிலைமையும் மோசமாயினே போகுது. அந்த பையனை பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். இந்த சைடு அந்த மாஸ்டர் அப்படியே தாக்க வந்திருக்கும்ல, நானா முன்னாடி வந்து தாக்கிருப்பா. இதை பார்த்து ஆலியெல்லாம் பயந்து போயிடா. ஆமா, அந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே மெய்டா இல்ல வேற ஏதாச்சா தெரியல எனக்கு. நானும் இது வரைக்கும் அவளை இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல பார்த்தது இல்ல. அவ ரொம்ப பயங்கரமா இருக்கா. நானா, நீ வந்து ஓகேவா இருக்கியா? அங்க என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட லைஃப்ல என்ன ஆயிருக்கும்னா, இந்த இடத்துல ஏகப்பட்ட டிமானிக் பீஸ்ட் வந்திருக்கும், ஏகப்பட்ட ஆளுங்களும் வந்திருப்பாங்க, நிறைய பேரை கொண்டு இருப்பாங்க. முக்கியமா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த நெக்லஸ், அதுதான். அப்புறம் வேற என்ன, ஐரனோட அண்ணனும் நினைச்ச மாதிரியே எல்லா விஷயமும் போச்சு. ரெண்டு பேரும் தான் வெளியில எல்லாரையுமே காப்பாத்தினாங்கன்னு பேரும் புகழும் பரவச்சு. இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, அவங்க இதுக்காக பலியாட செட் பண்ணாங்க. அது வேற யாரும் இல்ல, அதுதான் ஐரின். ஆனா விஷயம் இப்ப அப்படி இல்ல, எல்லாமே மாறி போயிடுச்சு. சைட்லயே இப்பதான் கீழே ஒரு விஷயத்த சொல்லுது, டிமானிக் பீஸ்ட் எல்லாமே ஒரு விஷயத்துக்காக அட்ராக்ட் ஆச்சுல. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த உன்னோட மீடி கிட்டயும் நான் பார்த்தேன். அது என்னோட மீடி கிட்டியா. அப்புறம் தான் அவனுக்கு புரியாவது, இங்க இவனுக்கும் ஒரு ஸ்டோன் அனுப்பப்பட்டிருக்குன்னு. சைடு அங்க நானாவும் வர. அவ்வளவுதான், எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து அதை சாப்பிடணும். ஆலியா, நீங்க வந்து எனக்கு வேணும். இருமா, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் டேஸ்டா இருக்க மாட்டேன், என்ன சாப்பிடாத. ஆனா நீ வந்து கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். நானா எதையுமே கேட்கல, அப்படியே ஓடி வரா. இல்ல, எனக்கு வந்து அது வேணும். அவளோட ஃபார்மும் அவளோட ஆறாவும் ரொம்ப பயங்கரமா இருக்கா. அவளோட கண்ட்ரோல்லே இல்ல, அவ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கா. அங்க பிரெயினாலையும் எதுவுமே பண்ண முடியல. இதுக்காக நம்ம ஆலியாவை சாப்பிடணும். என்னால அவளை தாக்க முடியாது. தாக்கலாம்னு நினைச்சாலும் எனக்கு பழைய விஷயம் தான் அங்க ஞாபகம் வருது. நானா அப்படியே தாக்க வரா. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.